ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆலம்பட்டா கரூர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம தோட்டத்தில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், தட்டைக்காய், கொத்தவரங்காய் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு அதை காமிச்சிட்டு ஆரோக்கியமான ஆவாரம்பூ டீ செய்ய போகிறோம். அந்த ஆவாரம்பூ நம்ம தோட்டத்தில் இருக்குது, அதை பறிக்கிறத காமிக்க போகிறோம். வாங்க நம்ம தோட்டத்துக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடி ஒரு 10 செடி இருக்குங்க. நமக்கு ஒரு 4 days ஒன்ஸ் நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய்கறி கிடச்சிரும். கத்திரிக்காய் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கத்திரிக்காய். கத்திரிக்காய்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் இருக்கு இல்லையா, தட்டைக்காய் பீன்ஸ் மாதிரியே வளரும். நீங்கள் பாருங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தட்டைக்காய் கிடச்சிருங்க. அப்படியே நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் கொடி பிடிச்சி கொடியாக ஏறிட்டுருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துலையே நமக்கு தேவையான அளவுக்கு தட்டைக்காய் கிடச்சிரும். ஸோ கத்திரிக்காய்க்கு பக்கத்துலேயே தட்டைக்காய் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா 3 days 4 days ஒன்ஸ் நமக்கு வெண்டைக்காயும் கிடச்சிரும் தேவையான அளவுக்கு. கத்திரிக்காய் அங்கங்கே நமக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. ஸோ கத்திரிக்காய் பார்த்துட்டோம், தட்டைக்காய் பார்த்துட்டோம், வெண்டைக்காய் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். இந்த ரொம்ப க்ரீனாக இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஹைட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். பார்த்திங்கன்னா தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் நமக்கு வீட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கொத்தவரங்காய் கிடச்சிருங்க. கொத்தவரங்காய் பாருங்கள், நல்லா பிஞ்சாக வச்சுருக்கு. ஸோ 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் நமக்கு கொத்தவரங்காய் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், தட்டைக்காய் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு அவரைக்காய், செடி அவரைக்காய்ன்னு சொல்லுவோம், கோழி அவரைக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, செடியிலே வரக்கூடிய அவரைக்காய். நல்லா பிஞ்சு விட்டுருக்குங்க. இதெல்லாம் வளரும், கொஞ்சம் பெருசானவனே பறிச்சுக்கலாம். நிறைய பூ விட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டு மாதுளை ஹெல்த்தியாக இருக்குங்க. அப்படியே ஜூஸ் போட்டு குடித்தோம்னா நமக்கு வயிற்றுப்புண்ணு எல்லாமே ஆற்றிட்டு வரும். ரொம்ப ஹெல்த்தியானது நாட்டு மாதுளை. 2 மரம் இருக்குங்க நாட்டு மாதுளை. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குங்க. அடுத்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சுண்டைக்காய். இதெல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம பறித்து நம்ம சமைச்சிக்கலாங்க. ஹெல்த்தியான உணவுகள். உடம்பு பாதுகாத்தா தான் நமக்கு லைஃபு. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம உடம்பு வச்சு தான் செய்கிறோம் இல்லையா. ஹெல்த்தியான உணவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பச்சை மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தோட்டத்தில் நிறைய காய்கறிகள் பார்த்தோம் இல்லையா. அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் பார்க்கலாமா. லெமன் இப்போ தாங்க பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாமே பெருசாக வேண்டியிருக்கு. அருமையாக சூப்பர்பான லெமன். இந்த பக்கத்தில் மரத்துக்கு பக்கத்தில் வந்தாலே அந்த லெமன் வாசனை ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை. இதுலேயே நிறையா ஊட்டச்சத்து இருக்குங்க. புளிச்சக்கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரைங்க. சூப்பராக வந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டு கீரை பாருங்கள், அருமையாக வந்துருக்கு சிகப்பு தண்டு கீரை. இங்கே போட்டிருக்கிறது வந்து பாலக்கீரை, பசலைக்கீரை அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுங்க. அடுத்து இங்கே பார்த்துட்ருக்கிறது பீர்க்கங்காய். இதெல்லாம் வந்து நம்ம
ஆடி அமாவாசையில் போட்டதுங்க. இது வந்து தைக்கு தான் காய்க்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா கொடி அவரைன்னு சொல்லுவாங்க. கொடி வந்து மேலே ஏறி இருக்குது. இன்னும் இனிமேல் தான் காய்க்கணுங்க, பூ விட்டு காய்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா தக்காளியும் மிளகாயும் அங்கே நாற்று எடுத்து இங்கே நட்டுருக்குங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும் வர்றதுக்கு. இது கொய்யா மரம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ சிகப்பு பரங்கிக்காய் இருக்குது இல்லையா, அது போட்டிருக்கு, படர்ந்துட்டுருக்கு. இன்னும் காய் வைக்கல, பூ இப்போ தான் வச்சுருக்கு, காய் வைக்கணும். இதுவுமே கொஞ்சம் டைம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் முக்கியமான காய்கறியெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ஆரோக்கியமான ஆவாரம்பூ பறித்து நம்ம டீ வைக்க போகிறோம். அது வாங்க ஆவாரம்பூ செடி பார்க்கலாம். அதில் வந்து பூ பறிக்கலாம். தங்கப்பூ தங்க கலரில் இருக்குது பாருங்கள், அழகாக பட்டாம்பூச்சி 2 ஒயிட் கலரில் பறந்துட்டுருக்கு. இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நிறைய நல்ல விஷயங்களை நம்ம ரெகுலராக குடிக்கும்போது உடம்புக்கு கொடுக்குதுங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. பெண்களுக்கே உரிய சில பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுதுங்க. இது தொடர்ந்து நம்ம குடிக்கும்போது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் அது சரி பண்ணி கொடுக்குதுங்க. ப்ளட்டில் இருக்கக்கூடிய சுகர் அளவை கட்டுப்படுத்த உதவுது. வாங்க பறிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கோம். இது 2 பேருக்கு டீ குடிக்கிறதுக்கு போதுமான அளவு.